ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்கச்சில நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து என்ன மாதிரி பட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒன்று தனிப்பட்டாவாக இருக்குதா, இல்லை கூட்டு பட்டாவாக இருக்குதா, இல்லை உங்களுக்கு வந்து விவசாய பட்டாவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து நம்ம நேரில் போய் பார்க்கணும். அந்த இடத்துக்கு வழி எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆக்சஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலாம், அந்த வழியை பார்க்கணும். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த இடத்த வந்து அப்ரூவ்டு லேஅவுட்டா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ரூவ்டு லேஅவுட்டா, இல்லை அன்அப்ரூவ்டு லேஅவுட்டா, ரேரா அப்ரூவ்டு இருக்குதா, இல்லை டிடிசி அப்ரூவ்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதேமாதிரி வாங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஈசி வந்து போட்டு பார்க்கணும். ஈசி போட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி யார் யார் அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது தெரிஞ்சிடும். சில இடத்துல ஆன்லைனில் ஈஸிங்கிறத அப்ளை பண்ணி கிடச்சிடும். சில இயர் மட்டும் ஆன்லைனில் இல்லைன்னா அதை வந்து நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணி அதை பார்த்துக்கிடணும். அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு சர்வேரை வச்சு நம்ம அளந்து பார்க்கணும். நான் அவங்க சொல்கிற அளவுலாம் கரெக்டு தானா, அந்த அளவில் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் 2 விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இடம் வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி அந்த இடத்துக்கு என்ன ரேட் மார்க்கெட்டில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 மார்க்கெட்டில் போகுதுன்னா, நம்ம 5000ங்கிறது 5200 5300 கொடுத்து வாங்கினாலும் ஓகே தான். இல்லை 5000ங்கிறது 4800 4500 சொன்னால் கூட அந்த ரேட்டு கிட்டத்தட்ட ஓகே தான். பட் 5000 ரேட்டு மார்க்கெட்டில் போகுதுன்னா, ஒருத்தங்க உங்களுக்கு 3500 தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இல்லை 4000 கிடைக்குதுன்னா அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கள் இருக்குதா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது இருக்கும். அதனால் ரேட்டு கம்மியாக கிடைக்கணும்னு நம்ம வாங்கிடக்கூடாது. பட் ஒரு வேளை மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒருத்தங்க கம்மியாக விற்கிறாங்கன்னா ஓகே. பட் அதில் வேறு யாரும் வந்து ஒரு 50 லட்ச ரூபா ஒரு லேண்டு போகுதுன்னு வைங்களேன். அந்த 50 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கம்மியாக கொடுப்போம். 40 லட்ச ரூபாய்க்கு தரனாங்கன்னா பட் யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று அதிகமாகவும் கொடுத்து வாங்கிடக்கூடாது. ஸோ நம்ம அந்த இடம் வாங்குச்சில் நேரில் போயிட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து விசாரித்து பார்க்கணும். பக்கத்தில் உள்ளவங்க, அந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த இதில் எவ்வளோ ரேட்டு போகுது, என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேட்டு கிடச்சிடும். இப்போ 5000 ஸ்கொயர் ஃபீட்னா எல்லாருமே ஒரு 5500 அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஓகே, இந்த ஏரியாவில் இவ்வளோ தான் ரேட்டு போகுதுன்னு கிடச்சிடும். அதை விட்டு 7000 ரேட்டு, 7500 ரேட்டு அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்காக சிலவங்க ரேட்டு சொல்லுவாங்க. பட் அந்த நேரில் விசாரித்து பார்க்கணும். ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்தது, அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க, எதுக்காக இருந்தது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இடத்துக்கு கீழே ஏதாவது கிணறு ஏதாவது இருந்திருக்கலாம். பட் அந்த இடத்த வந்து லேஅவுட் போட்டு அவங்க விற்கச்சில் அந்த இடத்த வந்து மண் போட்டு மூடியிருப்பாங்க. காலப்போக்கில் மழை வந்திருக்கும், நிறைய பேர்லாம் வந்திருக்கும், எல்லாமே மறந்துருக்கும். பட் ஏதாவது கிணறு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும். வாங்கிட்டோன்னா அது திரும்ப நம்மளுக்கும் கஷ்டம், அந்த இடத்துல பில்டிங் கட்டுறதும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். அதே மாதிரி அந்த இடம் வந்து அப்ரூவ்ட் லேஅவுட்டா, டிடிசி அப்ரூவ்டா, ரேரா அப்ரூவ்டா அப்படிங்கிறது அது அப்ரூவ்ட் லேஅவுட்டாக இருந்து பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.